பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச எப்பவுமே ரெகுலராக பார்க்குற ஒரு டாபிக் தான். முருகர் மெசேஜ் பார்க்க போகிறோம். முருகர் மெசேஜ்ன்றது எதுக்காக பார்க்க போறோம்னா, 2024 வரக்கூடிய மார்ச் மாதம் 25ஆம் தேதி பங்குனி உத்திரம். ஸோ இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகர் நம்மளுக்கு என்ன மெசேஜ், அட்வைஸ், என்ன பிளெஸிங் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கார்ட்ஸ்ல, டேரோ கார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். எப்பயும் போல நீங்க இங்க 3 கிறிஸ்டல் இருக்கு. நான் இப்போ என்னென்ன கிறிஸ்டல் காட்டுறேன். இது பிங்க் கலர் கிறிஸ்டல் 1. ஸோ இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் பிரமிட் 2. ஒயிட் கலர் பிரமிட் கிறிஸ்டல் 3. ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல 1, 2, 3 இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் பிடிச்சிருக்கு அப்படின்றத, இல்லை எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்ணை மூடி முருகரை மனசார நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. ஒரு கிறிஸ்டலுக்குமான முருகருடைய பிளஸிங்ஸ் மெசேஜை நம்ம 1 by 1 பார்க்கலாம். பைல் நம்பர் 1, இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகருடைய மெசேஜ் பிளஸிங் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான கார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கோங்க. டே டு டே லைஃப்ல நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, ஏதாவது படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேயே இருந்தாலும் கூட சரி, அதை தாண்டி மற்ற நாலேஜை வளர்த்துக்கோங்க. இல்லை அந்த விஷயத்திலே நீங்க பெஸ்டா வர்றதுக்கு உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நாலேஜ் தேவைப்படுது. அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு நாலேஜை வளர்த்துக்கிறீங்களோ, உங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முருகர் உங்களுக்கு சொல்றாரு. அதே மாதிரி உங்களுடைய ஆன்மாவை பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய லைஃப்னுடைய பர்பஸ் என்ன, ஆன்மீக ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதன் மூலயமாவும் உங்களுடைய ஆன்மா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். நிறைய நியூ பிகினிங்ஸை புதிய வாழ்க்கையை உங்களால தொடர முடியும். ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லா விஷயத்துலயும் நிறைய அதிகப்படியான அந்த நாலேஜ் வேண்டும். அதுக்கு நீங்க நிறைய லேர்ன் பண்ணணும், படிக்கணும் அப்படின்ற மாதிரி முருகர் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. ஸோ குறைவான ஒரு விஷயத்தோட நீங்க செட்டில் ஆகாதீங்க அப்படின்றாரு. எனக்கு இவ்வளோ போதும், இது போதும், இது கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி நீங்க குறைவா செட்டில் ஆகாதீங்க, ஃபிக்ஸ் ஆகாதீங்க. உங்களால முடிஞ்சா மிகப்பெரிய அளவுல ஆசைகள், விருப்பங்களை கொண்டு போங்க. நிச்சயமா உங்களால அதனுடைய லேர்னிங் இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் எதுலயும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு விஷயம் காரியம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதனுடைய சக்சஸ் கிடைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட காரியங்கள்ல நீங்க கைவிடாதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. ஹாப்பியா நீங்க செய்யற விஷயங்கள்ல மேற்கொண்டு இன்னும் முயற்சி செய்யுங்க. அதுக்கான நிறைய நாலேஜை வளர்த்துக்கோங்க. இதை நீங்க செய்யும் போதே உங்க லைஃப் முழுமையா மாறும். ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் மாறும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 1, நீங்க உங்களுடைய முருகர் மெசேஜ் இப்போ கேட்டீங்க பங்குனி உத்திரத்துக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல ஓ முருகான் மனதார டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது விஷயஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணி இதை ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2, இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான கார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பா ஃபேமிலியை பத்தினதா இருக்கும், ரிலேஷன் பத்தினதா இருக்கும், இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இவங்களை பத்தினதா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க.
அந்த பிளானிங் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலா அந்த பிளானிங் ரொம்ப குட்டா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு மெசேஜ் குடுக்குறாங்க. பட் அந்த பிளானிங்க வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அத வந்து செயல்படுத்துறதுக்கு உங்க ஹார்ட்ட வந்து நீங்க ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ உங்க மனசுக்குள்ளேயே அந்த பிளானிங்க போட்டு பூட்டி வச்சுக்கிறதாலயோ, மனசுக்குள்ளேயே நீங்க யோசிச்சு வச்சுக்கிறதாலயோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஸோ அத வந்து நீங்க வெளிப்படுத்தணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய பிளானிங் ஆனது சீக்கிரம் வந்து அது சக்சஸ நோக்கி போகும். அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாரி இருக்கு. அண்ட் இன்னொன்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். யாருமே இந்த உலகத்துல வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நம்மகிட்ட குறைகள் இருக்கோ, நம்மட்ட ஏதோ சரியில்லையோ அப்படின்னு உங்கள நீங்களே தப்பா வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ட நீங்க கம்ப்ளீட்டா விடணும். கண்டிப்பா இந்த பங்குனி உத்திரத்துல இருந்து நீங்க அந்த மைண்ட் செட்ட விட்டுறது ரொம்ப நல்லதா இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுடைய எல்லா விதமான பேட் சிச்சுவேஷனும் சரி, ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டும் சரி, எல்லாமே வந்து பாசிட்டிவா வந்து ஹீல் ஆகும். கண்டிப்பா அந்த நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளிய வருவீங்க. அப்படின்ற மாரி கஷ்ட காலத்துல இருந்து நீங்க வெளிய வருவீங்க கண்டிப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ எப்பயுமே மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருங்க லைஃப்ல. எங்கேயுமே தேங்கி நின்னுடாதீங்க. அண்ட் நமக்கு ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே ஜட்ஜ் பண்ணிட்டு, ஸோ இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம். இப்படியே லைஃப் போட்டோம்னு தேங்கி நின்னுடாதீங்க. உங்களுக்கான பிளானிங் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அத வந்து செயல்படுத்துங்க தைரியத்தோட. அதுக்காக உங்க ஹார்ட்ட எப்பவுமே ஓப்பன் அப் பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ கண்டிப்பா ஹீலிங் நெறைய எடுங்க. ஹார்ட் சக்ரா மெடிடேஷன் நெறைய எடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குள்ள நெறைய ஒரு ஹீலிங் எனர்ஜி கிடைக்கும். ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும். அமைதி கிடைக்கும். ஸோ அந்த அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நீங்க வந்துட்டாலே, கண்டிப்பா உங்களுடைய பிளானிங்க நோக்கி நீங்க அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் பிளெஸிங்ஸ். ஸோ பயல் நம்பர் 2 இந்த முருகர் மெசேஜஸ் வந்து நீங்க பார்த்துட்டீங்க பங்குனி உத்திரத்துக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஓம் முருகன் மனதார டைப் பண்ணிட்டு, தென் உங்களோட ஃபீட்பேக்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3 இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கான முருகர் மெசேஜ், பிளஸிங் பங்குனி உத்திரத்துக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான கார்ட்ஸ். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் குடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆசைகள் இருக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து முருகருடைய கார்டு ஒண்ணு இங்க இருக்கிறதுனால, ஸோ நிச்சயமா நீங்க வந்து தீவிர முருகர் பக்தரா இருப்பீங்க. ரொம்ப வருஷமா முருகர ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல வந்து வம்சாவழியா முருகர வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவீங்க. இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அந்த மாதிரி. ஸோ நீங்க இங்க முருகர் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, முருகர்கிட்ட எப்பயுமே வந்து நன்றி கடன் செலுத்துங்கன்றாரு. ஸோ இந்த லைஃப் கிடைச்சதுக்கு, இந்த ஃபேமிலியில பொறந்ததுக்கு, இல்ல முருகர் பக்தரா மாறுனதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே அவருக்கு நீங்க வந்து உங்களோட கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அவர்கிட்ட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதும், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க நன்றி கடனை செலுத்துறதும் 2மே ஒண்ணு. ஸோ அப்படி பண்ணும்போது, வேற விதமான உங்களோட ஆசைகள் எல்லாமே கண்டிப்பா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைவேறிட்டே இருக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசஸே நம்ம எந்த அளவுக்கு கிராட்டிடியூட் பண்றோன்றது தான். நம்ம வந்து எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே, அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து வெளியே எடுத்துட்டு, இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நம்ம நல்ல விதமா இருக்கோமே அப்படின்னு ஒரு நன்றி உணர்வு நம்ம வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க யூனிவர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனை எப்படி மறையுதுன்னே தெரியாது. தென் நம்மளோட லைஃப் எப்படி மூவ் ஆன் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை இங்க நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன விதமான கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள் எது இருந்தாலுமே அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ற விதமா நீங்க முருகருக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி கடன் எப்பவுமே செலுத்துங்க. நிச்சயமா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சக்சஸ் உங்களோட லைஃப்ல வந்து நடக்கும். முருகருடைய பிளெஸிங்கும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். முருகர்கிட்டயும் நீங்க தாராளமா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுட்டு அது கிடைச்சதுக்கும் இல்ல கிடைக்க போறதுக்கும் இப்ப நீங்க இருக்கிற லைஃபுக்கும் டெய்லி டெய்லி நினைக்கும் போதெல்லாம் முருகர்கிட்ட நீங்க வந்து நன்றி கடன் செலுத்துங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க சரி, இவங்க தப்பு, நம்ம சரி, நம்ம தப்பு அப்படின்னு யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. எல்லா குணத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. ஸோ அதுக்கான காரணங்களும் இருக்கு. அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு
அந்த ஃப்ளோல அப்படியே உங்க லைஃப் எடுத்துட்டு போங்க. யாரும் வந்து ஜட்ஜ் பண்ணி ஒதுக்குறதோ, இல்ல வந்து நல்லவங்கன்னு சொல்லிட்டு நெறைய அவங்க வந்து ரொம்ப அவங்களோட அட்டாச்சா இருக்கதோ, இந்த மாரியான விஷயங்களும் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றாரு. ஸோ இத நீங்க பண்ணாம இருந்தாலே லைஃப்ல நெறைய சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வந்து அழகா அமைதியா வந்து வெளியேறலாம். நெறைய ஹீலிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மனதாரையும் சரி, ஆன்ம ரீதியான ஹீலிங்கும் கிடைக்கும் அப்படின்றது முருகர் இன்னைக்கு உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே. ஸோ பயல் நம்பர் 3 இந்த பங்குனி உத்திரத்துக்கு உங்களுக்கு முருகர் கொடுத்த மெசேஜ் பிளஸிங் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகான் மனதார டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் வேற ஏதாவது விஷயம் இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பக்தி ஒளி நேயர்களே, இன்னைக்கு நம்ம வந்து முருகர் மெசேஜ் பங்குனி உத்திரத்துக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் நிச்சயமா இந்த கைடன்ஸ் எடுத்துட்டு நீங்களும் லைஃப்ல நல்ல விதமா முன்னேறுங்க. உங்களுக்கு என்னைக்குமே முருகருடைய பிளஸிங் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் வேற ஏதாவது உங்களுக்கு விஷஸ் வேற ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும்னா கூட நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க மட்டும் இதை வந்து இந்த பலனை அடையிறது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்றது மூலயமா உங்களுக்கும் நிறைய பிளஸிங்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பக்தி ஒலி சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாக்குற எல்லாரும். சரிங்களா? நான் இன்னொரு வீடியோல உங்களை இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா டாரோ. நன்றி.